வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்புங்க. இது வந்து சூப்பராக இருக்குங்க. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துறதாங்க முட்டை குழம்புக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதக்கி பொன்னிறமாக வரட்டுங்க. சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு, உப்பு தேவையான அளவு. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பாதி அளவு வெந்திருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டை 2 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசல்லாம் போயிருக்குங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்குங்க. தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், வீட்டு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ மசாலாவெல்லாம் 2 செகண்ட் நல்லா கிண்டி விடுங்க. பச்சை வாசனெலாம் போகட்டுங்க. இந்த டம்ளர் அளவில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாக இருக்குங்க. எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நான் வந்து 5 முட்டை எடுத்துருக்கேங்க. அதை இப்போ உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ முட்டையை உடச்சிக்கலாங்க. முட்டை வந்து கொஞ்சம் கேப் போட்டு உடச்சி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக வெந்து வருங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி கரண்டியை வச்சு கிண்டாதீங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. உடச்சி ஊற்றின முட்டை வெந்து வரட்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வைங்க. முட்டை நல்லா வெந்திருக்குங்க. நம்மளுக்கு வந்து தனித்தனியாக இருக்குது பாருங்கள். உடச்சி ஊற்றின 5 முட்டையும் அப்படியே இருக்குங்க. நம்ம வந்து கரண்டியை வச்சு கிண்டி இருந்தோம்னா என்னாலும் இந்த மாதிரி வந்து உருண்டை கிடைக்காதுங்க. உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.